أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب أليم ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துத் துஹானை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 16 வசனங்களை படித்துவிட்டு அதில் 8 வசனங்களுக்கான விளக்கத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக அதில் வரக்கூடிய 10, 11, 13வது வசனத்தில் இருக்கக்கூடிய கருத்து, நபியே, மறுமை நாளுக்கு முன்னால் வானிலிருந்து வரக்கூடிய ஒரு புகையை, அந்த தினத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள். மக்களை அது மூடிக்கொள்ளும், மக்களுக்கு அது மிகப்பெரிய நோவினை தரக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் முஃமின்கள், யா அல்லாஹ், எங்களை விட்டு இந்த நோவினையை நீ நீக்கி விடுவாயாக என்று அவர்கள் துஆ செய்வார்கள் என்ற வசனத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். இப்போது நேற்றைய முன்தினம், அதற்கு முன்தினம் சொல்லப்பட்ட ஒட்டுமொத்த ஹதீஸ்களையும் வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த 3 வசனங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களுக்கும் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்புகளின்படி இந்த அடையாளம் நடந்து முடிந்து விட்டது. இது பிரத்யேகமாக குறைஷி மக்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம். குறைஷி மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தினான். அந்த பஞ்சத்தில் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். பசி மயக்கத்தில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து தலையை தூக்கி வானை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் புகை மண்டலத்துக்குள் அப்படியே அடைத்து கிடப்பதை போன்று அவர்கள் உணர்ந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் இங்கு கூறுகின்றான் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து. இந்த கருத்தின்படி புகை என்பது உண்மையான நேரடியான புகை அல்ல, இது ஒரு படிமம், அதாவது இமேஜ். அது ஒரு புகையை போன்று ஒரு உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தியதைத்தான் இந்த வசனம் பேசுகின்றது என்பதை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு புரிய வைக்கின்றது. மறுமை நாளை பற்றி இருக்கக்கூடிய ஏனைய ஹதீஸ்களை காணும்போது 2வது கருத்து நமக்கு தெளிவாகின்றது. அதிலும் குறிப்பாக தஃப்சீர்களை விரிவுரைக்கு பேர் போன இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றும் 2வது கருத்து தான். இந்த புகை இன்னும் வரவில்லை, மாறாக அது மறுமை நாளுக்கு முன்னால் வர இருக்கின்றது. இந்த வசனத்தை படிக்கும் போதே அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனத்தை படிக்கும் போதே நமக்கு தெளிவாக தெரிகின்றது, யௌம தஅத்திஸ் ஸமாஉ பிதுகானின் முபீன், புகையை கொண்டு வரக்கூடிய, வானிலிருந்து புகையை கொண்டு வரக்கூடிய ஒரு தினத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நாள், அது மறுமை நாளுக்கு முன்னால் வரக்கூடிய தினம் என்பதை ஆயத்தே நமக்கு வெளிப்படையாக காட்டுகின்றது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். இதையே தஃப்சீர்களை விரிவுரையாளரான இப்னு கசீர் இமாம் ரஹிமஹுல்லா அவர்களும் இதை தேர்வு செய்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அடுத்தடுத்த விஷயங்களும், அடுத்த வசனத்தில் வரக்கூடிய யா அல்லாஹ், இந்த வேதனையை எங்களை விட்டு அகற்றிவிடு என்று அவர்கள் துஆ கேட்பார்கள் என்பது பல இடங்களில் குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். சூரத்துல் அன்ஆமில் நரகத்திற்கு முன்னால் அவர்களை கொண்டு சென்று நாம் நிறுத்தும் போது, வலா நுரத்து வலா நுகத்திபு பி ஆயாத்தினா, நாங்கள் உலகத்திற்கு இப்போது சென்றால் நாங்கள் கண்டிப்பாக உனக்கு மாறு செய்ய மாட்டோம், அதே போன்று நாங்கள் உன்னை பொய்ப்படுத்த மாட்டோம், உன்னுடைய வசனங்களை நாம் பொய்ப்பிக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். நபியே, இதை நீங்கள் காண்பீர்கள். அதாவது மறுமை நாளையில் நரகவாதிகள் என்று யார் தெளிவாகிவிட்டார்களோ அவர்களை நரகத்திற்கு முன்னால் கொண்டு சென்று நிறுத்தும் போது அவர்கள் பேசுவார்கள், நாங்கள் முஃமின்கள், தெளிவானவர்களாக இருப்போம் என்றெல்லாம் அவர்கள் புலம்புவார்கள். ஆனால் அல்லாஹ் அதை ஏற்க மாட்டான்.
இதே போன்று சூரத்து இப்ராஹீமிலும் நீங்கள் பார்க்கலாம், ரப்பனா அஹ்ஹிர்னா இலா அஜலின் கரீபின் நுஜிபு தஅவதக வனத்தபிஇர் ருசுல். யா அல்லாஹ், இந்த நரகத்திற்குள் கொண்டு செல்லாமல் எங்களை நீ கொஞ்சம் பிற்படுத்து, எங்களை கொஞ்சம் நீ உலகத்திற்கு அனுப்பு, நாங்கள் உன்னுடைய அழைப்பையும் உன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அவர்கள் கூறுவார்கள் என்று சூரா இப்ராஹீம் மிக தெளிவாகவே பேசுகின்றது. இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலும் பேசுகின்றான். அவர்களுக்கு வேதனை உறுதியாகிவிட்ட பின்னால் வேதனை அடையப் போகின்றார்கள் என்பது தெளிவான உடனேயே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இதையெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் பேசுகின்றான், அன்னா லஹுமு ذிக்ரா வகத் ஜாஅஹும் ரசூலும் முபீன். இவர்களுடைய இந்த உபதேசம், இந்த நேரத்தில் அவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய இந்த நினைவு எந்த வகையிலும் அவர்களுக்கு பலனளிக்காது, எந்த வகையிலும் அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போறதில்லை. இதை சூரத்துல் ஃபஜ்ர் இன்னும் தெளிவாக பேசுகின்றது. ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து வஜீஅ ரப்புக யௌமஇத், அதாவது அல்லாஹ் வந்து விடுவான், வானவர்கள் வந்து விடுவார்கள், எல்லாம் வந்ததற்கு பின்னாடி வஜீஅ யௌமஇதின் பி ஜஹன்னம யௌமஇதின் யதஸக்கருல் இன்சான், அன்றைய தினம் நரகம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். நரகத்தை அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்தவுடன் யௌமஇதின் யதஸக்கருல் இன்சான், நரகத்தை கண்களுக்கு முன்னால் அவர்கள் காண்பார்கள். அதிலே நாம் நுழையப் போகின்றோம் என்பதை தெளிவாக உணர்வார்கள். இப்படி உணர்ந்துவிட்ட அவர்களுக்கு ஒட்டுமொத்த உபதேசங்களும் நினைவிற்கு வரும். உலகத்தில் அவர்கள் படித்த குர்ஆனுடைய வசனங்கள், அவர்கள் கேட்ட ஹதீஸ்கள், எது நன்மை, எது தீமை, எது சரி, எது தவறு, எதுவெல்லாம் உலகத்தில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதோ ஒட்டுமொத்தமும் அவர்களுக்கு நினைவிற்கு வரும். நரகத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டு நாங்கள் திருந்திட்டோம், நாங்கள் திருந்துறோம், எங்களை விட்டுடு என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கதறுவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அதை கேட்பேன் கேட்க மாட்டேன்னு சொல்லலை. அல்லாஹ் எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் அப்படின்னா, வஅன்னா லஹுமு ذிக்ரா, இப்போ உங்களுக்கு இந்த உபதேசங்கள் எல்லாம் நினைவிற்கு வந்து என்ன பயன் அப்படின்னு கேட்குறான். நோ யூஸ், எந்த விதமான யூஸும் இல்லை. உங்களுக்கென்று ஒரு நேரம் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கென்று ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அந்த நேரத்தில் நீங்கள் திருந்தி இருக்க வேண்டும், அந்த நேரத்தில் நீங்கள் மாறி இருக்க வேண்டும். மாறி இருக்க வேண்டிய நேரங்களிலெல்லாம், உபதேசத்தை கேட்டு செவிமடுக்க வேண்டிய நேரத்திலெல்லாம் இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் காலம் இருக்கிறது, இன்னும் எங்களுக்கு டைம் இருக்குது என்று சொல்லியே நீங்கள் மிதப்பாகவும் அதப்பிலும் திமிராகவும் கடந்து சென்றீர்கள். இப்போ நரகத்துக்குள்ள போக போறீங்கன்றது உறுதியான உடனே இப்போ உங்களுக்கு உபதேசங்கள் எல்லாம் நினைவிற்கு வருகிறது என்றால், இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவிற்கு வந்தால் தான் என்ன, வராட்டி என்ன, அப்படி நல்லா பேசுறான். இப்போவாவது உங்களுக்கு நினைவுக்கு வந்ததே, அப்படி அல்ல. இப்போ உங்களுக்கு நினைவுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன, உங்களுடைய டைமே முடிஞ்சு போச்சு. வஅன்னா லஹுமு ذிக்ரா, பின்பு அவன் புலம்புவான். யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி, யகூலு, அவன் சொல்வான், யா லைதனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, யா லைதனி, நான் நஷ்டவாளி ஆகிவிட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் மாறிவிட்டேனே. கத்தம்து லிஹயாதி, என் வாழ்நாளில் நான் முற்படுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செயல்களும் பாவங்களாக செய்திருக்கின்றேனே, இப்படி கொண்டுட்டு வந்து எனக்கு நிப்பாட்டிடுச்சு என்று அவன் அந்த நேரத்தில் புலம்புவான். இப்போ அதாபை சுவைப்பவர் அதாபை சுவைப்பார், இந்த நேரங்கள் நெருக்கடியை சுவைப்பவர் நெருக்கடியை சுவைப்பார் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நல்லவர்களும் சிலர் இருப்பார்கள். அந்த நல்லவர்கள் புலம்ப மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை அழைப்பான். யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே என்று அல்லாஹ் அழைப்பான். இதுதான் உலகத்தில் எது தங்களுக்கு கிடைத்ததோ அதை கொண்டு போதும் என்ற மனதோடு அவர்கள் வாழ்ந்தவர்கள். எதற்கும் பேராசைப்பட்டவர்கள் அல்ல, அடுத்தவர்களுடைய விஷயத்திற்கு மூக்கை நுழைத்தவர்கள் அல்ல. தங்களுக்கென்று அல்லாஹ் எதை விதித்தானோ, தங்களுக்கென்று எது தங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ் நிர்ணயித்தானோ அதை கொண்டு நிம்மதியாக அமைதியாக, இவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை, இதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பதில் அவன் திருப்தி கொள்கிறான் என்றால் அவன் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை
நானும் அதை ஏற்கிறேன், நானும் அதை திருப்தி கொள்கின்றேன் என்று இந்த உலகத்தில் நிம்மதியோடு இருந்தவர்களை அல்லாஹ் மறுமையிலும் யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா, பொருந்திக் கொள்ளப்பட்ட உம்முடைய ரப்பின் பக்கம் நீ திரும்பி வா என்று அல்லாஹ் அழைப்பான். ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, என் அடியார்களோடு சேர்ந்து விடு, என்னுடைய சொர்க்கத்தில் நீ நுழைந்து விடு என்று அல்லாஹு தஆலா நல்லவர்களை பார்த்தும் கூறுவான். அதே கெட்டவர்கள் நரகத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டு புலம்பிக் கொண்டு கத்திக்கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த நல்லுபதேசமும் எந்த நினைவூற்றலும் அவர்களுக்கு பலன் அளிக்காது என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். பின்பு அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் பேசக்கூடிய அந்த 3 வசனங்கள், இறை தூதர் உங்களிடத்தில் வந்தபோது, குர்ஆன் உங்களிடத்தில் வந்தபோது, ஹதீஸ்கள் உங்களுக்கு முன்னால் நீங்கள் காணும் போதெல்லாம் அதை நீங்கள் பின்பற்றாமல் பின்வாங்கினீர்கள். பின்பு நபியை பார்த்து சொன்னீர்கள், வகாலு முஅல்லமும் மஜ்னூன், இவர் ஒரு பைத்தியக்காரர், எப்போ பார்த்தாலும் அடிப்படை வாதத்தை பேசுவார், எப்போ பார்த்தாலும் இஸ்லாமு ஹலாலு ஹராமு, இஸ்லாமு ஹலால் ஹராம் இவங்க பேசுகிறாங்க. அல்லாஹ் தஆலா வகாலு முஅல்லமும் மஜ்னூன், இவர் எங்கிருந்தோ படிச்சுட்டு வந்து இதெல்லாம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார், மஜ்னூன், இவரை பைத்தியக்காரர் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த வசனங்களில் பேசக்கூடிய அடுத்த 3 வசனங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் விளக்கத்தை பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க